நாங்கள் வந்து ஆண் பாவம் பொல்லாதது படக்குழுவினர் எல்லா இடங்களுக்கும் அப்படியே திரையரங்கு விசிட்டா போயிட்டு வந்துகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ இந்த மாதிரி ஒரு வரவேற்பை நாங்கள் இதுவரையிலும் பார்க்கவே இல்லை. ஸோ படம் ஆரம்பிச்சு இன்னைக்கு 3வது நாள். நிறைய இடங்கள்ல ஸ்க்ரீன்ஸ் அதிகமாயிருக்கு, ஷோஸ் அதிகமாயிருக்கு, மக்கள் கூட்டம் நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுடைய அன்பையும் ஆதரவையும் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அது விளைவாக தான் எங்கே போனாலும் சந்தோஷமாவே இருந்துச்சு. ஆனால் இந்தியா திருநெல்வேலி உள்ள வந்தோடனே நம்ம பாம்பே சினிமாஸ் அந்த இடத்துக்கு வந்தோடனே வந்து வெடியெல்லாம் வெடிச்சு வெடி வெடிச்சு சண்டை மேளம்லாம் வச்சு ஒரு வேற மாதிரி ஒரு வைப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ முத்துக்குமார் சார் அண்ட் என்டையர் டீம், பாம்பே சினிமாஸ் டீமுக்கும் எங்களுடைய நன்றிகள். ஸோ ரியோராஜ் ஆண்பாவம் பொல்லாதது ரிலீஸ் ஆகி 3வது நாள். நிறைய தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் காட்சிகளா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 300 தியேட்டர்ல படம் ஓடிட்டு இருக்கு, 300 ஸ்கிரீன்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய ஹவுஸ்ஃபுல்ஸ். ஸோ அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணா கிளம்பி மக்களை போய் பார்க்கறதே வாடிக்கையா வச்சிருக்கோம். பிகாஸ் அந்த படம் பண்ணி ஆடியன்ஸ் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத நேர்ல பார்க்கும்போது அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஒரு வேலையை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதோட பலனை நேர்ல போய் அனுபவிக்கும் போது அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த தியேட்டர் விசிட்டுக்கு போறது. ஸோ அதுல வந்து இந்த தடவை கொஞ்சம் நிறைய உள்ள மெயின் சிட்டியா இல்லாம கொஞ்சம் ஊரலா போகலாம், எல்லா ஊருக்கும் போகலாம், எல்லா தியேட்டருக்கும் போகலாம் அப்படின்றதுதான் எங்களோட ஐடியாவா இருந்தது. ஸோ அந்த வகையில இப்ப பாம்பே சினிமாஸ் திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம். வரும்போதே வரவேற்பு வந்து செம்மையா இருந்தது. ரொம்ப நன்றி முத்துக்குமார் சார், நன்றி நன்றி. அவர் வந்து இயக்குனர் கலையரசன் தங்கவேல். முதல் படம் இது, அதான் இயக்குனர், அவரோட முதல் படம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கலையரசன் தங்கவேல், ஆண்பாவம் பொல்லாது படத்துடைய இயக்குனர். காலையிலேருந்து நேற்றுலேருந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு திரையரங்கா போய் மக்களோட ரியாக்ஷன்ஸும் அவங்க எப்படி ரசிக்கிறாங்க, எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படிங்கிறத கோரிக்கையாக வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். தி பெஸ்ட் ரிசப்ஷன் இங்கே திருநெல்வேலி தான். கலக்கி விட்டீங்க. வந்தோடனே ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ஓவர்வெல்மிங்காகவும் இருந்துச்சு. தேங்க்யூ சார். இல்லை 2 பேரும் சொல்லி 3ஆவதும் சொல்றேன்னா என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் வரவேற்பு. பாம்பே சினிமாஸ்க்கும் திருநெல்வேலிக்கும் ஒரு மிகப்பெரிய லவ். தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன். நீங்க சொல்ற வார்த்தை தான் இந்த படத்தை மேலும் மேலும் மற்ற இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ உங்க நண்பர்கள்கிட்டையும் உறவினர்கள்கிட்டையும் போய் நீங்க தான் சேர்க்கணும். அதுக்கு உங்ககிட்ட தான் கோரிக்கை வைக்க முடியும். கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். படம் ஆண்களோட வழியை பேசியிருக்கேன், புலம்புல பேசியிருக்கேன். நீங்க யார்ட்டையெல்லாம் புலம்புறீங்களோ அதெல்லாம் பக்கத்துல இருந்து உட்காந்து எழுதி அப்படியே கொண்டு வந்து படமா எடுத்து வச்சிருக்கோம். நம்ம எல்லாத்தோட வழியும் புலம்புலம் தானே படம். கண்டிப்பா அது நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்க நிறைய ரிவீல் பண்ண முடியாத சூழல். உங்களுக்கு பிடிக்கும். அதுல இருக்கிற நுணுக்கங்களும் அதுல இருக்கிற விஷயங்களும் எல்லாத்துக்கும் பொதுவா புரியுற மாதிரியான ஒரு விஷயமா தான் சொல்லப்பட்டிருக்கு. எங்கேயுமே டெக்னிக்கலா எதுவா போகல. எல்லாரும் ரசிக்கும்படியான ஒரு மேட்டரா தானே இருக்கும். உள்ள வாழ்க்கை வந்து இப்படி நல்லா வெள்ள சர்க்காலா போட்டுட்டு அப்படிதான் இருக்கும். பாலிஷா தான் தெரியும் முன்னாடி பாக்குறதுக்கு, பின்னாடி தெரியும். ரியோ சார், நீங்க கொஞ்சம் பின்னாடி திரும்பிடுங்க. இததான் படமும் பேசியிருக்கு. இதை நாங்க ரொம்ப நாளா பேசுறதே இல்லை யாரும் அப்படின்றதுனால படமும் பேசி அது பெண்களுக்கும் பிடிக்கிற விதத்துல பேசப்பட்டிருக்கு. சிவகுமார் அவருடைய எழுத்துல கலை வந்து அதை ரொம்ப தீர்க்கமா எடுத்து காட்டியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லைன்னு எல்லாரும் சொல்லும் போது அது இன்னும் கூடுதல் சந்தோஷம். பெரியார் தோழர் பேசுறாங்க, ஆனா பெண்கள் பக்கம் மட்டும் கொஞ்சம் இதா இருக்க மாதிரி இழுத்து இருக்க மாதிரி ஒரு பேச்சு. ஐயோ அப்படி இல்லைண்ணே. தோழருங்கிறது மிகப்பெரிய வார்த்தை, ரொம்ப சரியான வார்த்தை, மரியாதைக்குரிய வார்த்தை. அது எல்லாரும் அதை வந்துட்டு ரொம்ப எளிமையா தப்பா பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதா எங்களோட நோக்கமே ஒழிய அது வந்துட்டு கிண்டலுக்குரிய வார்த்தையை நாங்க பயன்படுத்தல. ரொம்ப மரியாதைக்குரிய வார்த்தை. அதுக்கான மரியாதையை எல்லாருமே கொடுக்கணும் அப்படிங்கறத எங்களோட இன்டென்ஷனும். இந்த கதையில சக்தின்ற கேரக்டருக்கு அறிவு இல்லைண்ணா. கேரக்டருக்கு படத்துல இன்னொரு கேரக்டர் இருக்காது. நீங்க படம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல 2 கேரக்டர் வந்து எதிரெதிரா பேசியிருப்பாங்க. ஒரு கேரக்டர் இன்னொரு இடத்துல பேசிட்டு இருப்பாங்க, இன்னொரு கேரக்டர் இன்னொரு இடத்துல பேசியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் பேசுறத பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்துல சக்தின்ற கேரக்டர் இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா ஒரு பெண்ணியம் பேசுற படத்துல ஒரு ஆண் தான் வில்லனா இருந்திருப்பான். ஆண் மேலதான் தவறு இருக்கும். அந்த மாதிரி இது ஆண்களை பத்தி பேசியிருக்க படம். இதுல பெண் மேல தவறு இருக்க மாதிரி நாங்க காமிச்சிருக்கோம். அதுக்குன்னு அதை அடிப்படையிலேயே அவங்க தப்பு, பெண்களே தப்பு அப்படின்னு நாங்க பேசல. அந்த ஒரு கேரக்டர் பண்ற தப்பை பத்தி தான் பேசியிருக்கோம். அதுக்காக எல்லாரையுமே பேசலன்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா மிக சரியான உதாரணமா செகண்ட் ஹாஃப்ல 2 பேர் இருப்பாங்க. படத்தை இன்னொரு தடவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான கரெக்டான விளக்கங்களும் கரெக்டான ஆன்சரும் இருக்கும்.
ஓகே ஓகே நன்றி சார் கூப்பிட்டு நீங்க படம் பார்த்தேன்னு ஏதோ சொல்லுவாங்க. இல்லை படம் நாங்கள் பார்த்தோம். ஸோ ஃபேமிலியோட நாங்கள் 6:30 ஷோ பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ எங்களுக்கு நெல்லை மக்கள் வந்து ஃபேமிலி தேட்டர்னு எங்களுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள படமாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கறதுக்கு அருமையான படம். எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த க்ளூக்கு எல்லாத்துக்குமே நன்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி 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 தேங்க்யூ ஸோ